இங்க ஹீரோயின் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷர்ட் எடுத்து நம்ம ஹீரோவை ட்ரையல் பார்க்க சொல்றா. ஆனா அந்த ரேட்டை பார்த்ததுமே நம்ம ஹீரோ இந்த ஷர்ட் வேண்டான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. இப்போ அவருமே ட்ரையல் ரூமுக்கு போகும்போது அங்க இருக்க ஹேங்கர்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் 1000 ரூபான்னு போட்டுக்கிறத பாக்குறாரு. இப்போ அந்த பில்ல கட்டி நம்ம ட்ரெஸ்ல போட்டுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது அங்க இருக்க சேல்ஸ்கள் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவருமே வேற வழி இல்லாம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வராரு. நம்ம ஹீரோ ரொம்பவே சிக்கனமான ஆளா இருப்பாரு. ஆனா ஹீரோயின் ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. இப்போ 2 பேர் லவ் விஷயத்தையுமே வீட்டுல சொன்னதுனால அந்த பொண்ணோட அப்பாவுமே பையனை பாக்கணும்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்து பையனோட வீட்டை பாக்குற பொண்ணோட அப்பாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. அதுக்கு மேல உள்ள வந்து மாப்பிள்ளையை பார்த்த அந்த அப்பாவுக்கும் இவரையா என் பொண்ணு காதலிச்சான்னு சொல்லி இப்போ ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இப்போ பொண்ணோட அப்பாவுமே அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் மேல ஏன் பேன் விடலன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே அவங்க ஃப்ரெண்டு கூட சிக்னல் கொடுக்குறாரு. இப்போ அவருமே ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து பேனை சுத்தி வைக்கிறாரு. இப்போ ஹீரோவுமே பொண்ணோட அப்பா கிட்ட நாங்க பொண்ணு ராணி மாதிரி பாத்துப்போன்னு சொல்றாரு. அந்த டைம் பார்த்து சீலிங்ல இருந்து தண்ணி லீக் ஆகி இப்போ நம்ம ஹீரோயின் மேலேயே விழுகுது. இப்போ இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோனோட அப்பா போய் ஹீரோனோட தாத்தா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த தாத்தாவும் முதல்ல அவங்க வந்து நம்ம வீட்டை பாக்கட்டும்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாளே நம்ம ஹீரோட ஃபேமிலி இருந்து இப்போ ஹீரோயினை பாக்கிறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோயின் ஃபேமிலியில யாருக்குமே ஹீரோவை பிடிக்கல. ஆனா ஹீரோவோட அப்பா நாங்க ராஜ்பூத் பரம்பரையை சேர்ந்தவங்கன்னு சொன்ன உடனே அந்த தாத்தா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடக்க விடாம தடுக்கணும்னு நினைச்சு ஹீரோனோட அப்பாவுமே இப்ப ஹீரோ கிட்ட கொண்டு போய் கல்யாண செலவு மொத்தத்தையுமே நீதான் பாக்கணும், அது மட்டும் இல்லாம நான் வரதட்சணை எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எங்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு போட வேண்டிய மோதிரம் ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால இப்ப நம்ம ஹீரோ போட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. உடனே பக்கத்துல இருக்க எல்லாருமே ஏன் மோதிரத்தை கொஞ்சம் பெருசா வாங்க மாட்டேங்கலாம்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மோதிரத்தை போட்டுக்கிறாங்க. இப்போ ஹீரோனோட அப்பாவுமே வேணும்னே எல்லா செலவுமே இப்ப ஹீரோவே பண்ண வைக்கிறாரு. அந்த டைம் பார்த்து நியூஸ்ல கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு நியூஸ் வருது. இதை பார்த்தா ஹீரோனோட அப்பாவுமே இப்ப கல்யாணம் வச்சா சேஃப் இல்லைன்னு சொல்லி தடுத்து நிறுத்த பாக்குறாரு.